ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் தேவசனல் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான கடவுள் பற்றின எல்லா விஷயமும் பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தண்ணீரில் மிதக்கும் அதிசய மகாவிஷ்ணு சிலை அப்படி அப்படி ஒரு சிலை இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படிலாம் வந்து அதுக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நேபாள மக்கள் மிகவும் புனிதமாக கருதும் புத்த நீலகண்ட கோயில் இந்துக்களுக்கான வழிபாடு தலமாகும். இந்த கோயில் வந்துட்டு நேபாளத்தில் இருக்குது. நேபாளத்தில் காட்மண்டு பள்ளத்தாக்கு வடக்கு முனையில் உள்ள சிவபுரி மலைக்கு கீழே வந்துட்டு இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்கடலில் அனந்த சயனத்தில் இருக்கும் பெருமாளை தத்ரூபமாக காண்பது போன்ற அதிசய சிலை வந்து இங்கே இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இங்குள்ள குளத்திற்கு நடுவே வந்து மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரையும் சயின்டிஸ்ட்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. வானத்தை பார்த்தபடி படுத்திருக்கும் அழகிய மகாவிஷ்ணு சிலை வந்து 12 நாகங்களுடன் ஒரு சிறிய குளத்தில் வந்து காட்சி தருது. பொதுவாக வந்து அவர் படுத்திருக்க அந்த பாம்பு படுகை வந்து 10 தலை தான் இருக்கும். ஆனால் இந்த சிலைக்கு வந்து 12 தலை இருக்க மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை வந்து 7ஆம் நூற்றாண்டில் நேபாளத்தை முதலில் ஆண்ட வம்சமான லிச்சாவி அப்படிங்கிற ஒரு வம்சம், அதாவது குப்த வம்சத்திலேருந்து அவங்க ஒரு பிரிவாக இருப்பாங்க. லிச்சாவி வம்ச அரசரான விஷ்ணுகுப்தா அவரது ஆட்சி காலத்தில் வந்துட்டு இதை வந்து கட்டியிருக்காங்க. புத்த நீலகண்ட அப்படின்னா என்னென்னா, பழமையான நீல நிற தொண்டையை உடையவர் என்று பொருள். பொதுவாக வந்து சிவபெருமானை தான் வந்து தொண்டையை வந்து நீல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமாள் வந்துட்டு முழுக்க முழுக்க நீளமாகவே இருக்கிறனால இவர் வந்து இந்த மாதிரி சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. சிலர் வந்து புத்த நீலகண்ட என்ற பெயரை கேட்டதும் இதை வந்து புத்தருடன் தொடர்பு படுத்தி கூட சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. புத்த நீலகண்ட என்பவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் நீல நிற தொண்டையை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. பாகவத புராணம், விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றில் சொல்லப்படும் சமுத்திர மந்தன் கோசை குண்டத்துடன் தொடர்புடையது வந்து இதையும் சொல்கிறாங்க. புத்த நீலகண்டாவில் இருக்கும் குளத்திற்கு வரும் நீரானது கோசை குண்டத்து நீரூற்றிலிருந்து வருவதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த குளத்துலேருந்து வர தண்ணி வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு இதுலேருந்து அந்த பேர் வந்து கோசைகுண்டான்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த கோயில் வந்து மகாவிஷ்ணுவாக வந்து கட்டப்பட்டிருக்கிறதாகவும், இந்த கோயிலின் பெயர் வந்து சிவபெருமானை வந்து குறிக்குது. அதாவது புத்த நீலகண்டம் அப்படின்னா இது வந்து பெருமாளையும் குறிக்கும். அது இல்லாமல் சிவபெருமானையும் குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்து விஷத்தை அருந்தியதும் அதை பார்வதி தேவி வந்து தடுப்பா. அதனால் அந்த விஷமானது சிவபெருமான தொண்டையிலே தங்கியதுனால அவரின் தொண்டை வந்து நீல நிறமாக வந்து மாறிடும். அவருக்கு அதனால் நீலகண்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த கோயிலில் புத்தர்களும் வந்து வழிபட்டிருக்காங்க. மகாவிஷ்ணுவோட சிலையை வந்து புத்தராக நினைத்து வழிபடுறாங்க வந்து இந்த நேபாள நாட்டு மக்கள் வந்துட்டு. இந்த கோயிலில் உள்ள மகாவிஷ்ணு சிலையானது வந்து கருங்கல் பாறையால் வந்து ஆனது. இந்த சிலை வந்து 16.4 அடி உயரத்தை கொண்டதாகவும் குளத்திற்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்க மாதிரி வந்து இங்கே வந்து இதை வந்து நிறுவியிருக்காங்க. இந்த பெருமாள் சிலை வந்து சுதர்சன சக்கரம், சங்கு போன்றவற்றை வந்து கையில் வச்சிருக்க மாதிரியும், இந்த சிலை வந்து 1400 வருடம் பழமையானது என்றும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இந்த கோயில் உள்ள மகாவிஷ்ணு சிலை தான் வந்து நேபாளத்தில் வந்து கற்களால் வடிக்கப்பட்ட மிகப்பெரிய சிலையாகவும் இருக்குது. புத்த நீலகண்ட கோயிலுக்கு வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டும் போகிறாங்க. முக்கியமாக வந்து அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதத்து வரையும் கார்த்திகை 11ஆம் நாளில் வந்து நடக்கும் ஏகாதசிக்கும் வந்துட்டு இங்கே அதிகமான பக்தர்கள் வராங்க. ராஜா பிரதாப் மல்லாவிற்கு அதாவது ராஜா பிரதாப் அப்படிங்கிற வந்து ஒரு ஆட்சி சேர்ந்த மன்னன் அங்கே இருந்தார். அவரோட கனவிற்கு வந்துட்டு அவரோட கனவுல வந்துட்டு ராஜாக்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் அவர்கள் வந்து இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற வந்து தோன்றிருக்கு. அதனாலேயே வந்து அங்கே ஆட்சி செய்கிற யாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நேபாளத்தில் ஆளும் ராஜாக்கள் யாரும் இந்த கோயிலுக்கு போகிறதும் கிடையாது. இந்த சிலை வந்து பல காலங்களாக தண்ணீர்லேயே மிதந்து கொண்டிருக்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க விஞ்ஞானிகள் எல்லாமே. ஆனால் இது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களுடைய ஒரு யூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, எரிமலையோட கற்களை விட வந்து இந்த கல் வந்து மிக குறைந்த அடர்த்தி இருக்கிறதுனால இந்த கல் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு
மிதக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாயி வந்து ஒருவரும் அவருடைய மனைவியும் வந்து நிலத்தை உழுது கொண்டிருக்க போது இந்த சிலையோட விரல் வந்து இடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சதுனால அதன் பிறகு வந்து இந்த சிலையை கண்டுபிடித்து தற்போது இருக்கிற இடத்துக்கு வந்து வச்சதாகவும் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் சிவபெருமானுக்கான திருவிழா என்பது இச்சிலையின் அருகே இந்த சிலையைப் போலவே கண்ணாடி பிம்பமாக சிவபெருமானின் உருவம் வந்து தண்ணிலேயே தெரியும் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதாவது எப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் சிவபெருமானுக்கான ஒரு திருவிழா வந்து நடத்துகிறாங்க. இந்த பெருமாள் சிலைக்கு அருகில் வந்து இந்த சிலையை போலவே கண்ணாடி பிம்பமாக சிவபெருமானோட உருவம், அதாவது அங்கே இருக்கிறது வந்து பெருமாளோட சிலை, ஆனால் அங்கே சிவபெருமானோட உருவம் வந்து தண்ணியில் தெரிகிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தோன்றும். இச்சிலையை பார்த்தவாறு இருக்கணும் அந்த அதிசயம் வந்து நிகழும் என்று அப்படி சொல்கிறாங்க. நம்ம இந்த சிலையை பார்க்கும்போது பக்கத்துலேயே அதேவோட சிலை மாதிரியே வந்து பெருமாளும் தெரிகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த அதிசய கோயிலை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க. இந்த கோயில் வந்துட்டு நேபாளத்தில் இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளேயே நம்ம எல்லாருமே வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திவரதம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் வந்து இந்த கோயிலும் இருக்குது. இது வந்து நேபாளத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து சிவபெருமானோட திருநாம பெயரில் பெருமாள் வந்து வணங்குறாரு. இந்த படத்தில் இருக்க சிலை மாதிரி தான் வந்து அங்கேயும் இருக்கும், அங்கே அந்த கோயில்லையும் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. பார்க்காதவங்க இந்த கோயிலை வந்து போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தகவலை எல்லாம் சொல்கிறேன். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.